ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார், நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளா ட்ரிப்பு வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம வந்து கேரளா வந்து ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக வந்திருக்கோம். 6000 வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சு அந்த 6000லேயே வந்து கேரளா ட்ரிப்பை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து வரகலா வந்தேன். வரகலா சூப்பராக நேற்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பீச்செல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அலப்பையில் இருக்கோம். ஆழப்புழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பேர் வந்து நிறைய பேருக்கு அப்படி தான் தெரியும். ஸோ ஆலப்புழாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம். இது பேர் வந்து ஜோஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல். இது நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்லி ஒரு 500 ருபீஸ்லேயே வந்து ஸ்டே பண்ணலாம். நல்லா நிறையா வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது, டாமெண்ட்ரி ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஆலப்புழா வந்தால் நியர் வந்து பீச் ஓரத்துலேயே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆலப்புழா வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போட் ஹவுஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கவர்மெண்ட்டு ஃபெரி இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க என்னோட வந்து நீங்களும் வந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஃபெரியில் போகிறோம். அதை வந்து ஆல்ரெடி ஒரு நாள் முன்னாடியே வந்து ஒரு நம்பர் போடுற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில், அந்த இதில் வந்து நீங்கள் போய் புக் பண்ணணும். புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் தான். பே பண்ண வேண்டாம், அங்கே போய் பே பண்ணலாம். ஆனால் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நேற்றே பண்ணிவிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே போய்ட்டு அந்த என்னென்ன இருக்குது அது உள்ள, ஸோ எவ்வளோ வந்து பட்ஜெட்டில் போகலாம் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மெயினாக அதான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம அந்த போட் ஹவுஸ் அந்த அதை வந்து ஜெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போய்ட்டு அங்கேருந்து உங்களை கனெக்ட் பண்ணுறேன். வாங்க இப்போ வந்து அங்கே போகலாம். மக்களே, நம்ம இதுதான் அந்த கவர்மெண்ட்டு ஜெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பேர். அங்கே வந்துட்டோம். இந்த கப்பல் தான் நம்ம போக போகிறோம். இது பேர் வந்து வேகா. இது வந்து கவர்மெண்ட் போட்டு, ஏழைகளின் ஹவுஸ் போட்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்து இது எவ்வளோன்னு போய் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், காமிச்சிக்கிட்டே வரேன். பாருங்க, இந்த மாதிரி போட்லாம் பார்த்தீங்க, சின்ன போட்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 600-700 கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு. அவங்க எத்தனை கிலோமீட்டர் போகான்னு தெரில, ஆனால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதே சீசன் டைம் வந்தால் 1200 அந்த மாதிரி வருமா. ஸோ ஆனால் வந்து நம்ம போகிறது வந்து இந்த ஃபெரி, ஏழைகளின் ஹவுஸ் போட்டு. நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. மக்களே, உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேம் வந்து நேற்றே வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன். அந்த நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து புக் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னால் வந்து புக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஏசி வந்து சீட்டு. இது 400 ருபீஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா வந்து 600 ருபீஸ் ஏசி ரூமு. சூப்பராக இருக்குது. இந்த கப்பலே வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க, நான் ஏசி ஏசி அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் அவருடைய பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறோன்னே வந்து பக்கத்துலேயே அலோவ் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பின் பக்கம். நம்ம வந்து எப்படி வேணால் எங்கே வேணால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போகலாம், வரலாம், முன்னாடியும் போகலாம். இது பார்த்து சிக்காரா போட்டு. இந்த போட்டோடைய பேர் வந்து சிக்காரா போட்டு. நிறைய பேர் அந்த சிக்காரா போட்லேயும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து பஸ் ஸ்டாப். இது வந்து எப்படி பஸ் ஸ்டாப் மாதிரி இங்கே வந்து போட்டுக்கு, இந்த போட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்டாப், ஜெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வீடுங்கள்லாம் வந்து இறக்கி விட்றாங்க, ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி. ரொம்ப பட்ஜெட்டில் வந்து 5 ரூபா 4 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க மக்கள். உள்ளே ரெஸ்ட் ரூமு, வாஷ் மிஷின்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து உங்களுக்கு மதியானம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து 4 o'clock வரைக்கும். நடுவில் வந்து ஒரு ஹைலாண்டில் போய் நிறுத்துவாங்க, அந்த இடத்துல வந்து இது ஃபுட்டை கொடுப்பாங்க. இந்த ஃபுட்டு ரேட்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேட்டு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து என்னென்ன எங்கெங்கே போகுது அப்படின்ட்டு. காலையில் வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு முடியுமா. நடுவில் ஒரு ஹைலாண்டில் போய் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க.
இது பார்த்திங்கன்னா போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ட்ரோனில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடுங்க, ஸ்கூலு, காலேஜு, மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து உங்களை ஸ்டாப் பண்ணி வந்து இறக்குவாங்க. வேணுன்னா நீங்கள் வந்து அழகாக வந்து ஒரு 5 ரூபா கொடுத்து வந்து இதில் வர இந்த ரூட் இந்த இடத்துக்குலாம் வந்து போட்டு தான் வருமா. ஸோ அந்த ரூட்டில் தான் பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் போட்டாக போகுது. நம்ம போகிற வழியில் ஹவுஸ் போட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிவிட்டு. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸ் போட் போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த பேக் வாட்டர் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக வந்து ஹவுஸ் போட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹவுஸ் போட்டு வந்து கிட்டத்தட்ட 1500 ஹவுஸ் போட் இருக்கான். பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல்லா போட்டும் வந்து இங்கே தான் நிறுத்தியிருக்காங்க. சிங்கிள் பெட்ரூமு, டபுள் பெட்ரூமு, ட்ரிபிள் பெட்ரூமு, 4 பெட்ரூமு, 5 பெட்ரூமு, ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரியே உள்ளே இருக்குது. இப்போ வந்து ஒரு எப்படி ஒரு ஹோட்டல் ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து 5 பெட்ரூம் 6 பெட்ரூம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரூம்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. உள்ளே ஜென்ரேட்டர் இருக்குது, ஏசி இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஏசி. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஜிபிஎஸ் கப்பல் போகிற ரூட்டு. நான் வந்து போகிறத வந்து இந்த கப்பலில் வந்து இந்த ரூட்டில் போட்டிருக்காங்க. போகிற வழி ஒரு ரூட்டு, வர ஒரு ரூட்டு. இதுதான் அந்த ஹைலாண்டு. இது பேர் வந்து பத்தமெட்டிட்டால் அப்படின்ற ஒரு ஹைலாண்டு இந்த பேர். நம்ம அந்த ஐலாண்ட் தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி போட்டோடைய முன்பக்கம் வந்து ஜாலியாக நின்றுட்டு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எவ்வளோ வேணால் வந்து நீங்கள் ஜாலியாக உள்ளே போகலாம், வரலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. கடல் போல் இருக்குது இந்த பேக் வாட்ரு. இப்போ நம்ம அந்த ஹைலாண்ட் வந்து இங்கே நிறுத்திட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஹைலாண்டோடைய போட்டு வந்து நிறுத்துகிற இடம். உள்ளே வந்து ஐலாண்ட் போக 10 ரூபா வந்து டோக்கனு. என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஐலாண்ட் ஃபீல் அப்படியே வந்து சுற்றி வந்து இந்த காடுங்க எல்லாம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐலாண்டு போனால் ஒன்றும் இல்லைங்க, வெறும் ஜஸ்ட்டு ஒரு உள்ளே வந்து ஒரு எண்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதான். இங்கே உங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு பிளேட் வந்து 100 ரூபா. பட் ஆனால் வந்து சுத்தமாக வந்து எனக்கு பிடிக்கல. டேஸ்ட் வந்து இல்லை, அதில் கொஞ்சம் ஏமாற்றம் தான். இது பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் வந்து சிக்கன் கொடுத்தோம் 120 ரூபாய் ஃபுட்டு. நமக்கு வந்து இந்த ஃபுட்டு செட் ஆகலை. நீங்கள் வேணால் சாப்பிட்லாம். மதியானத்தில் வந்து இது வந்து அழகாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு மீன் வந்து 100 ரூபா. நான் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வேறு வழியில் பசி இல்லையா, அதனால் வந்து உட்காந்துட்டேன். ஒரு மீனோட ரேட் வந்து 120 ரூபா, அப்படி 100 ரூபா அப்படின்றாங்க. அதுவும் சின்னதாக இருக்குது. இவருக்கு பக்கத்துலேயே வந்து ஹவுஸ் போட்ஸ்லாம் வந்து போயிட்டே இருக்குது. ரிட்டன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து இதே மாதிரி தான் நம்ம இப்போ போகிற ரூட்டில் தான் அந்த ஹவுஸ் போட்டும் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிடுவாங்க போல இருக்குது நைட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிக் அந்த போட்டும் வருது. அங்கங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாக அந்த ஹவுஸ் போட்ஸ் தான் வரும். இது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 5000லேருந்து 20,000 வரை இருக்குது. ஒருத்தராக வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, அதுதான் ரேட்டு. இங்கே பாருங்க, இதில் வந்து எப்படி வந்து 3 பெட்ரூமு மேலே வந்து ஜாலியாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் முடித்து பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக வந்து ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த போட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி நல்லா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்லா வந்து அதை கவனிச்சிக்கிட்டாங்க. மக்களும் வந்து ஜாலியாக வந்து அவங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டு தான் வந்து நீங்கள் தமிழ் பாட்டு கேட்டால் கூட போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அழகாக பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து
அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 5000 20,000 கொடுத்து போகிறதுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் வந்தீங்கன்னா ஆலப்புழாவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. பாய். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளாவில் பட்ஜெட்டில் போயிட்டே இருக்கோம். அடுத்த இது வந்து வாகமன் வரப்போகுது, அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. பாய்.